வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெஸ்ஸா காருக்கு வாங்கி 1 இயர் ஆனனால அந்த பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் அது வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ அதனால் ரினியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த சென்டருக்கு தான் வந்தோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது. வணக்கம் மக்களே. நம்மளுக்கு வந்து நம்ம வண்டிக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இது வந்து PUCC சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட். ஓகே, இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து இதை ரெனியூ பண்ணுறது கிடையாது. இது ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். இப்போ நம்ம புது வண்டிங்கிறனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எமிஷன் லிமிட்ஸ், அதாவது கார்பன் மோனாக்சைடு வந்து 0.3% தான் இருக்கணும். ஸோ நம்மளோட வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 0.14 தான் இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன், ஸோ டெட்ரோ ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க. இது THCன்னு போட்டுருக்காங்களா, இது வந்து ஹைட்ரோ கார்பன். இது வந்து ppm பார்ட்ஸ் பெர் மில்லிகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து 200 பார்ட்ஸ் பெர் மில்லிகிராம். ஸோ இது வந்து ppm வந்து லிமிட்டு. நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 138 தான் இருக்குது. அதே மாதிரி ஹை ஐடியலிங் எமிஷன், ஐடியல் இருக்கும்போது கார்பன் ஆக்சைடு, அப்புறம் இந்த இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளோட எல்லாமே வந்து நம்மளோட வெஹிக்கிள் வந்து அண்டர் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட வெஹிக்கிள் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான இந்த சர்டிஃபிகேட். இது வந்து நீங்கள் உங்கள் வீடுகள் பக்கத்துலேயே வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குன்னு நிறைய கடைகள் இருக்கும். அதுக்கான சர்டிஃபிகேட் இது இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போய் அந்த பொல்யூஷன் ஆப்ரேட்டர் போய்ட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரினியூ பண்ணியாச்சு. 1 இயர் ஆனால எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரினியூ பண்ணியாச்சு. நன்றி மக்களே.